ரொம்ப அடிச்சிட்டாங்கல்ல? அது பரவாயில்ல, கல்லால் அடிச்சதுதான் தடுக்க முடியல. ஏதாவது சாப்பிட்டியா? ம்ஹும். பச்சை தண்ணி கூட உனக்கு கொடுக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டாங்க. அப்புறம் இது கொண்டு வந்த? என்னால உன்னை இந்த நிலைமையில விட முடியல. எதுக்கு இதெல்லாம்? நீ யாரு? என் கூட பிறந்தவளா? இந்தா சாப்பிடு. உன்னை தேடாத இடம் இல்ல. நீ போயிட்டேன்னு நினைச்சேன். போலான்னு தான் நினைச்சேன், ஆனா அப்படியே இருந்துட்டேன். அப்படியும் போகாம இங்கே இருந்துட்ட. அப்புறம் உங்க அம்மாவை கொண்ட சிறுத்தையை யார் கொல்லுவா? ம். ஃபாதரும் பால்ராஜ் முதலாளியும் சொல்லும்போது போலான்னு தான் நினைச்சேன். அப்பதான் உன் ஞாபகம் வந்தது. நல்லதுக்கு தான். நீ எதுக்காக வந்தியோ அந்த வேலையை முடிச்சிட்டு ஊர்க்காரங்க கிட்ட நல்ல பேரிடு. அதை விட்டுட்டு பொம்பளைங்க பின்னாடி சுத்தாத. ஊர் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு இந்த ஊர் முன்னாடி மரியாதையோட வாழலாம்ல. எனக்கு எவன் பொண்ணு தருவான்? எதுக்கு தரணும்? உனக்கு பிடிச்சிருந்தா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ. என் கூட நிரந்தரமா இருக்கிறதுக்கு என்ன ஆசைப்படுற பொண்ணு கிடைக்கணும்ல. நான் போதுமா? சொல்லு, நான் போதுமா? கோமாளி மாதிரி சிரிக்கிற. ஏன் அடிக்கிற? ஏண்டா இந்த ஊரை நாசம் பண்ணிட்டேன். எங்க 2 பேரும் சேர விடாம பிரிச்சுட்டேன். இதுக்கு மேலயும் ஒண்ணு. தாமஸ், ஏன் அடிக்கிற? நான் சொல்றத கேளு. தாமஸ், காப்பாத்து! காப்பாத்து! கையை கொடு. காப்பாத்து! புடி. இந்த புடி. புடி. நல்லா பிடிச்சுக்கோ, நல்லா பிடிச்சுக்கோ. மேல வா, மேல வா. யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல.
எல்லாரும் இது ஒரு விபத்துன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சில பேர் தற்கொலைன்னு பேசிக்கிறாங்க. தாமஸ்க்கு எதிரிங்க யாருமே கிடையாது. போலீஸ் கிட்ட நீ சொல்லல நான் தான் கொன்னேன்னு. ஷ். நீ வேணும்னே செய்யலையே, தெரியாம தானே? இருந்தாலும் என்னால தானே. அப்படி இல்ல சிலுவ, போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போனா தாமஸ் திரும்ப வரவா போறான்? அதே நினைச்சு வருத்தப்படாத. நான் சர்ச்சுக்கு போறேன். ஒரு படி மண்ணாவது நான் அவனுக்காக போடணும். நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன். என்னை காப்பாத்து! காப்பாத்து! என்னை காப்பாத்து! என்னை காப்பாத்து! என்னை காப்பாத்து! தண்ணி அடிச்சுட்டு இங்க வந்தா படுத்திருக்க. வெளியே போடா. ஃபாதர், நான் உங்ககிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கணும். பாவம் அனுப்பு உனக்கா? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கொடுக்கறது. ஒரு துளி கூட நான் குடிக்கல. நடந்ததெல்லாம் சொல்லணும். விடிஞ்சதுக்கு அப்புறம் வா. அர்த்தராத்திரில வந்துட்டான். மனுஷனோட உயிரை வாங்க. விடியற வரைக்கும் காத்திருந்தா என் மனசாட்சி என்ன கொண்டுடும் ஃபாதர். மனசெல்லாம் ரணமா இருக்கு. தாமஸ் இருந்தது விபத்தில் ஃபாதர். நான் தான் கொண்டேன். மலையில இருந்து தள்ளி விட்டேன். விடிஞ்சிருச்சு சிலுவை. இந்த அங்கி அணிஞ்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் இப்படி ஒரு உருக்கமான பாவ மன்னிப்பை கேட்டதில்ல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். போறேன் ஃபாதர். என் கை சிறந்த பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிடுங்க. இல்லைன்னா போலீஸ் என்ன கொண்டு போகும்போது அவனை யார் பார்த்துப்பேன்? எனக்கு அந்த நாய் மட்டும்தான் இருக்கு. அப்படி சொல்லாத. உன்னை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாக்யலட்சுமி இப்போ எனக்கும் உன் கூட பழகணும்னு தோணுது. நான் கொலைகாரன். நீங்க தான் எப்படியாவது எனக்கு தண்டனை வாங்கி தரணும். போலீஸும் கோர்ட்டும் மனுஷங்களை திருத்துறதுக்காக மட்டும்தான். அதுக்கு தான் அவசியம் இல்லையே. நீ தான் உன் தப்ப உனக்கு திருந்துட்டியே. அது மட்டும் இல்லாம பாவ மன்னிப்பு கர்ப்ப ரகசியம். அதை வெளியில யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. இல்லைன்னா என் மனசு உறுத்திட்டே இருக்கும் ஃபாதர். நீ ஜெயிலுக்கு போனா மட்டும் உன் மனசு உறுத்தாம போயிடுமா சொல்லு? அப்படி இல்ல. நீ இதை தெரிஞ்சு செய்யல. தெரியாம ஒரு விபத்து நடந்துருச்சு. அதனால பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கு. அவங்கள தவிக்க விட்டுட்டு போறதுதான் தெய்வத்தோட பார்வையில பெரிய குத்தம். அது மட்டும் இல்ல, உன்கிட்ட ஒரு பொறுப்பா படைச்சிருக்காங்க. அதை மறந்துட்டு ஊர்க்காரங்களுடைய சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை பரிதவிக்க விட்டுட்டு நீ எந்த நரகத்துல தண்டனை அனுபவிச்சாலும் உனக்கு மன அமைதி வருமா? ரெண்டு நாளுக்குள்ள நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. 100 வருஷம் நீ காத்திருந்தாலும் உன்னால சில பேரை புரிஞ்சுக்க முடியாது.
அதே நான் புரிஞ்சுக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதும். ஏன் 1 நிமிஷம் போதும். ஊருக்குள்ள பொம்பளைங்க பின்னாடி சுத்திக்கிட்டும் திருடிக்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தா அவன் 1 மணி நேரத்துல திருந்திட்டான்னு எப்படி சொல்றீங்க ஃபாதர்? உன்னால அந்த வீட்டுக்கு முடியுமா இல்லையா? வீடு தரேன், ஆனா என்ன ஆனான்னு இருக்கிற? நேத்து தான் 10 மூட்டை குறுமிளகு அந்த சாலையில இறக்குனேன். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், எந்த பிரச்சனையும் வராது. இனி அவன் என்ன பண்ணாலும் நீங்க தான் பொறுப்பு. சரி, ஒத்துக்கிறேன். உன்னோட சரக்குக்கு சிலுவியே பாதுகாப்பா இருப்பா, போதுமா? நல்லா சொன்னீங்க. திருடன் கையிலேயே சாவி. தம்பி ஆண்ட்ரூ, கொஞ்சம் மனசாட்சி மட்டும் இருந்தா திருடன மாதிரி காவல் காக்க முடியாது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.